ஆக்ட்ரஸ் குஷ்புவோட ரெண்டாவது மகளான அனந்திதா அவங்கள பத்தி சோசியல் மீடியால பேசப்படுற விஷயங்கள், அவங்க குடும்பத்தை பத்தி வந்துட்டு இருக்க சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு வெளிப்படையா பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியா முழுசும் வைரலாவும் ஆயிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் குஷ்புக்கு அவந்திகா சுந்தர், அனந்திதா சுந்தர் அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல அவந்திகாவுக்கு கூடி சீக்கிரமா மேரேஜ் ஆக இருக்க நிலையில அனந்திதா ரீசெண்டா டூ அப்படின்ற படத்துலயும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில அந்த படத்துல அவங்களோட லுக்கை பார்த்து பலருமே அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல குஷ்பு மாதிரியே குஷ்புவோட பொண்ணுங்களும் குண்டா இருக்காங்க, 16 வயசுல பொண்ணுங்க இவ்வளவு குண்டா இருக்காங்களே அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரோல்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு இன்டர்வியூல கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல இப்படி வெயிட் எல்லாம் குறைக்கல. எல்லாரும் சோசியல் மீடியால நாங்க ஒசாம்பிக் பயன்படுத்துறோம், சர்ஜரி பண்ணியிருக்கோம், நாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் இப்படி எல்லாம் மாத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பல சர்ச்சையான விஷயங்களை பேசுறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. 2019ல இருந்து இந்த விஷயத்த நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 16 வயசுல எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அப்ப இருந்து நாங்க ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஃபுட் ஹேபிட் கொண்டு நாங்க மாத்திருக்கோம். இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்தது கிடையாது. பட் எல்லாருமே இந்த விஷயத்த தப்பான கோணத்துல பார்த்து இல்லாத விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எந்த ஒரு சர்ஜரியும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பேசினா அகந்திகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வெயிட்டா இருக்கும் போது குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன இப்படி ஒல்லியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்கறாங்க. சில பேர் நீ பார்க்க திருநங்கை மாறி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில என்ன சொல்லணும்னா, திருநங்கைகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா எதுக்காக என்ன இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அதோட வெறுப்பு எப்பவுமே நிக்காது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்களுக்காக எடைய நான் குறைக்கல, எனக்காகவும் என் உடல் நலத்துக்காகவும் தான் நான் வெயிட் குறைச்சேன். நான் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா 100 கமெண்ட்ஸ் வருது, அது 90 கமெண்ட்ஸ் தப்பாதான் வருது. அதை பத்தி இப்போ வரைக்கும் நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, அனந்திகா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனில டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்காரு. 19 வயசுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்க அவரு இன்னைக்கு டபுள் ஆக்குபோசி அப்படின்ற படத்துல ஹீரோயினியாவும் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த இன்டர்வியூ பத்தி எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.